Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlogல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் மீனை பிடிச்சு மீனை வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணி மீன் ஃப்ரை வந்து பண்ண போறாரு. அத தான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்கிறதெல்லாம் வந்து நாங்க வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம், போய் பாருங்க. காலையில இன்னைக்கு எங்களுக்கு எந்திரச்சதுமே முதல் வேலை ஜாங்கோவை வாக்கிங்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு குளிக்க வைக்கிறது தான். சரி, என் வீட்டுக்காரர் இருக்கிறதுனால அத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீயே குளிக்க வச்சிரு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால ஜாங்கோவை ஃபஸ்ட்டு குளிக்க வைக்க கூட்டிகிட்டு வந்துட்டோம். தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு பம்பு செட்டு போட்டிருந்தாங்க காட்டுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக வயலுக்கு. அப்புறம் அந்த தண்ணியில் கொஞ்சம் டக்குன்னு குளிக்க வச்சிடலாம் தண்ணி வரும்போதே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இங்கே கிணத்துக்கிட்ட வந்து நாங்கள் குளிக்க வச்சிட்ருக்கோம். ஒரு பக்கம் பம்பு செட்டு தண்ணி செம சூப்பராக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஜாங்கோவை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோவை கட்டி போடாமல் தான் அவங்க வந்து குளிக்க வைப்பாங்க. நான் இருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் எனக்கு. அதனால் நான் போனதுலேருந்தே அவங்க கட்டி வச்சுட்டே தான் இருந்தாங்க ஜாங்கோவை. சரி நான் கட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் குளிக்க வச்சாங்க. இல்லைனா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து குளிக்க வச்சுருப்பாங்க அவனை கட்டி போடாமல். ஜாங்கோ குளிக்க வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து மீன் பிடிக்க போயிட்டோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சோம் நாங்கள். அந்த மீன் பிடிக்கிறப்போ கொஞ்சம் மீன் தான் மாட்டுச்சு, ரொம்ப நிறைய மீன்லாம் மாட்டல. அதனால் ட்ரம்லேயே கொஞ்சம் மீனை விட்டுட்டு அடுத்த நாள் பிடிச்சிக்கலாம், டைம் இல்லை இதுக்கு மேலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் பிடிச்சோம். இப்போ நிறைய மீன் சேர்ந்தது. 2 மீனையும் ஒன்றா வந்து இப்போ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நேற்று பிடிச்சது இன்றைக்கி பிடிச்சது எல்லாத்தையும். மீனை க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறாரு. நான் ஏன் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு வந்து அந்த தலை வால்லாம் வந்து பிடிக்காது அப்படின்னாரு. பிடிக்காதுன்னா அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஓடு மாதிரி தான் இருக்கும், வெறும் மண்டை மட்டும்தான் இருக்கும், எலும்பு மட்டும் இருக்கும் அப்படின்றதுனால அதில் வந்து ஃப்ரை பண்ணாலும் அதில் ஒன்றும் சாப்பிட முடியாதுல்ல அப்படின்றதுனால தலையை வந்து கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிலேபி மீனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலையும் வந்து அவர் ஃபுல்லாகவே எடுத்துட்டார். அந்த செதில் எடுக்கிறதுக்கு பதிலாக தோல் பிடிச்சி இழுத்தாலே வந்து ஃபுல்லாக ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பண்ணியும் காட்டினாங்க. அது எப்படி வரும், சதையும் பிச்சுட்டு வந்துடாதா அப்படின்லாம் நான் கேட்டேன். இல்லை நான் பண்ணும்போது பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த செதிலாம் வந்து அவர் வந்து அவ்வளோவா எடுக்கலை, தோலை வந்து பிச்சு எடுத்ததுலேயே வந்துருச்சுங்க எல்லாமே ஃபுல்லாக. வெறும் சதை பகுதி மட்டும் இருந்தது பார்க்க. இதே மாதிரி தான் எல்லா மீனையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மீனை வந்து ஃபுல்லாக மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் அவர் உரிச்சு எடுத்துட்டாரு. ஜிலேபி கெண்டை தானே, கெண்டை மீன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டுச்சு, விரால் மீன். அந்த மீன் தான் இது. ஒரே ஒரு மீன் குழம்புக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மீன் வந்து ஃப்ரை பண்ணுறது 3 பேர் தானே அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே, இதை வந்து மசால் தடவி வச்சுட்டு இது பண்ணலாம். இங்கே அப்படியே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்படியே உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த பக்கம் அப்படியே இருட்டாக இருக்குது, இந்த சைட் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்குது. இல்லை மழை நல்லா வரப்போகுது. கொஞ்ச நேரத்தில் காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே செட்டில் ஆகிடுவோம். காற்று பயங்கரமாக வீசுது, நல்லா இருக்கு சில்லுன்னு. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோம் சொல்லுங்க. மீன் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மீன் மசாலாவில் வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக ரெடிமேட் மசால் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியலையா வீட்டில், அதனால ரெடிமேட் மசால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் வந்து வெறும் லெமன் ஜூஸும் தண்ணியும் மட்டும் இந்த மசால் போட்டு மிக்ஸ் பண்ணி போட சொல்லியிருந்தாங்கப்பா. நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? நான் வந்து இதுதான், இதுவும் போட்டு லைட்டாக வந்து மிளகாத்தூள் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து உப்பு லைட்டாக ஆட் பண்ணி நார்மலாக அப்புறம் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய ஃபுட் மசாலா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரையெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கூட நம்ம கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில். வீட்லேயே அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் அதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து மசால் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அது லிங்க் வேணால் நம்ம கொடுக்கலாம். இப்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டுக்காரருடைய ஸ்டைல். அவருக்கு என்ன தோணுது, பேச்சுலர் குக்கிங் இல்லை, அதனால் அவர் வந்து செய்கிறாரு. பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து மோப்ப முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. எப்படா செய்வீங்க, எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்பதான் மட்டன் குழம்பு வந்து செஞ்சாங்க மதியம். எப்படா எலும்பு போடுவீங்கன்னு காத்துட்டு இருந்தாரு. எங்க வீட்டுல ஒரு மிச்சர் பொறுக்கி ஒருத்தர்
ஏய் அதெல்லாம் சொல்லாத. எங்க வீட்டுல ஒரு மிச்சர் திருடர் இருக்கிறாரு. திருடர்னு சொல்ல முடியாது, மோப்ப சக்தி உள்ளவர். காணாது, எங்க போச்சுன்னு தெரியல. பூனை. சொல்லுங்க ப்ளீஸ், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. மிச்சர் பாக்கெட்டை திறந்தாலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பாக்கெட் சவுண்ட் கேட்டுனாவே போதும், அது உடனே வந்துரும். மிச்சர்ன்றது கண்டுபிடிச்சிட்டு கத்திக்கிட்டே வரும். அது காமிச்சிருக்கணும் சாப்பிடும் போது. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சரியில்லை. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மூக்கு சரியில்லையா? ஏன்னு கேளுங்களேன். பூனை போய் எலியை பிடிக்கும். ஆனா நம்பால் வந்து எலிகிட்ட கடி வாங்கிட்டு வந்துட்டாரு. எலி வந்து என்ன பண்ணுச்சுன்னா மூக்கை பிடிச்சி கடிச்சிருச்சு பூனையோட மூக்கை. நாங்கள் இவ்வளோ நேரம் மிச்சர் பிடிக்கும்னு சொன்ன ஆள் வந்து பூனை. கடைசியாக தான் எலி பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு எலிகிட்ட கடி வாங்கிட்டு வந்துருச்சு. எங்கள் மாமா தான் சொன்னார் எலி தான் கடிச்சிருச்சு அப்படின்னு. பாவம், அதுக்கு வலிக்கும்ல. இப்போ சிரிக்கிறோம், அப்போ வலிச்சது அப்போ நம்ம ஃபீல் தான் பண்ணோம். பட் இன்சிடென்ட் கேட்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணிட்டாரு. இங்கே வந்து மீன் வந்து எங்கள் ஆத்துக்காரருக்கு தலை பிடிக்காது, வால் பிடிக்காது, அதெல்லாம் எல்லாத்தையும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, தலை வந்து சாப்பிட ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்களே என்ன பண்ணுவோம், அம்மாவுக்கும் தலை வந்து பிடிக்காது. அதனால் நாங்கள் தலையை கட் பண்ணி எடுத்துருவோம். வால், அந்த முள்ளு நான் சொன்ன பார்த்தீங்களா, சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்து எடுத்துட்டு நான் தோலையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக உரிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீட்டாக க்ளீனாக இது பண்ணி அதுக்கப்புறமா மசாலா அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணி தோலை உரிச்சு எடுத்துட்டாரு ஒரு கெண்ட மீனில். மீனுக்கு மசாலும் தடவியாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும், அப்புறமா நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் வந்து மீன் ஃப்ரை பண்ணுறீங்க, இந்த சைடு எங்கள் மாமனார் ஆட்டை கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் விட்டுருக்குறாரு. இந்த பக்கம் எங்கள் அத்தை வந்து பால் கறக்குறாங்க. இங்கே 2 பேர் விளையாடிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்கிறாங்க பால் குடிக்க. அவங்க அம்மா அது அங்கே இருக்கு. அதுக்குள்ள ஒரு பக்கம் எழுந்திரிச்சிங்களா? நல்லா மசாலா பிடிச்சிருக்குல்ல. மீன் ஃப்ரை ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேசு. செஞ்சு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து போஸ்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் சாப்பிட்டு சொன்னேன். நான்வெஜ் சாப்பிடலனாலும் பார்த்தீங்கன்னா பிரியா வந்து சாப்பிட்ற மாதிரி தமிழுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கு. சரி, பிரியா கையில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கொடுத்தோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்து ஃப்ரை ஆயிருக்கு. நல்லா ஒட்டி வந்திருக்கு. ஆமாம், நல்லா ஒட்டி இருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களே பண்ணதுனால நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவீங்க? நல்லா இருக்குன்னு இல்லை, நம்ம வந்து லெமன் சேர்க்கல. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு கரெக்டாக இருக்கா, காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. உப்பு காரம்லாம் உப்பு கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் காரம் போட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுது. நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, அதில் கொடுத்துருக்க அந்த இதுதான் போட்டோம். நீங்கள் மிளகாத்தூள் போடுறேன்னு சொன்னீங்க, அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டீங்க. ஆமாம், ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. குழந்தைங்க பசங்களாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் குழந்தையா? ஆமாம், நானும் குழந்தை தான்.